ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பவர் பிஐயில் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக என்கிட்ட தேர் ஆர் மோர் நிறைய ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 4 ஃபங்க்ஷன்ஸ் இல்லை 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்குலேட், ஃபில்டர் அண்ட் ஆல் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதிகமாக தெரியக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணுன்றது ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, பவர் பிஐலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த கால்குலேட்ன்ற ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இது எப்படி இருக்குன்னா எப்பவுமே கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் மெஷர்ஸில் யூஸ் பண்ணுவோம். மெஷர்ஸில் போயிட்டு நான் எப்படி கிரியேட் பண்ணலாம் சொன்னேன், இந்த மாடலிங்கில் போயிட்டு நியூ மெஷர் கொடுத்தும் கிரியேட் பண்ணலாம். இல்லை நான் மெஷர் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நியூ மெஷர் கொடுத்தும் கிளிக் பண்ணலாம். இல்லைனா தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் கொடுத்து கிளிக் பண்ணலாம். ஓகேவா? நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு ஃபில்டர் ஒன்று அப்ளை பண்ண முடியும். ஃபில்டர்னா சிம்பிள். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு டோட்டல் சேல்ஸ் வேணும். ஓகே, டோட்டல் சேல்ஸ் வேணும். என்னோட சேல்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்தெந்த இதெல்லாம் இப்போ ஆர்டர்ஸ் நம்ம பார்த்தோமா இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ண போறோம்னா, டெலிவரி டைப்னு ஒரு காலம் இருக்கும் இங்க சேல்ஸ் ஃபேக்ட்ல. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இது வேண்டாம், ப்ராடக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் பார்க்குறேன். எனக்கு ப்ராடக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ்லாம் நான் கேட்குறேன். ஓகேவா? என்ன கேட்க போகிறேன்னா உங்ககிட்ட, எனக்கு கேட்டகரி என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன், க்ராசரி, ஹோம்னு 5 கேட்டகரிஸ் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு பியூட்டியோட சேல்ஸ் மட்டும் எனக்கு வேணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸோட சேல்ஸ் மட்டும் வேணும், ஃபேஷனோட சேல்ஸ் மட்டும் வேணும் இப்படி நான் கேட்குறேன்னா, இதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுறதுன்னா என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கணும், அப்புறம் எனக்கு பியூட்டியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அதான் கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக இங்கே பாருங்கள், நான் மெஷர் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ மெஷர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சாம்பிளுக்கு சொல்கிறேன், பியூட்டி சேல்ஸ் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், ரெண்டாவது ஃபில்டர் இருக்கும். எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தது தான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணலான்னா, நமக்கு சம் வேணா சம் பண்ணிக்கலாம், இல்லை கவுண்ட் வேணுன்னா கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆவரேஜ் வேணா ஆவரேஜ், மினிமம்னா மினிமம், என்ன வேணுமோ நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்துட்டு பியூட்டி சேல்ஸ் நான் கேட்டிருக்கேன்ல, பியூட்டியில எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சம் தானே பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன, சம். எதை சம் பண்ணும் எனக்கு வந்துட்டு சம் பண்ணது என்னன்னா, இதுல சேல்ஸ் அமௌண்ட்டை சம் பண்ணு, சேல்ஸ் ஃபேக்ட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட்டை சம் பண்ணுன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு கமால தான் இப்போ என்ன வரப்போகுதுன்னா ஃபில்டர் அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போ என்ன ஃபில்டர்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பியூட்டின்னு எடுத்துக்கணும், எங்கே போய் எடுக்கணும், எனக்கு ப்ராடக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ்ல கேட்டகரி அதானே. ஸோ என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கேட்டகரி ஈக்குவல் டு பியூட்டின்னு போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சம் ஆஃப் டோட்டல் சேல்ஸை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, எனக்கு ப்ராடக்ட் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய கேட்டகரி வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி ஒர்க் ஆகுன்றது பாருங்க, நான் சொல்றேன். இந்த கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணிக்கும். ஓகேவா? ஃபில்டர் என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ நான் அந்த ப்ராடக்ட் டைமென்ஷன்ஸ்ல கேட்டகரி ஈக்குவல் டு பியூட்டின்னு கொடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பியூட்டியை ஃபில்டர் பண்ணிடும். இப்போ எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா, பியூட்டி ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த டேபிள்ல நீங்க எடுத்துக்கோங்களேன், எதுலனா சேல்ஸ் ஃபேக்ட் டேபிள்ல தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடிலாம் எங்க கனெக்ட் ஆயிருக்குமோ, சேல்ஸ் ஃபேக்ட் டேபிள்ல ப்ராடக்ட் ஐடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் ஐடி இருக்கா, இந்த ப்ராடக்ட் ஐடியில் எதுலாம் பியூட்டின்னு இருக்கும் அந்த ப்ராடக்ட் ஐடி மட்டும் இங்க ஃபில்டர் ஆயிடுமா, அப்படிதானே ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆகிட்டு எங்கெங்கெல்லாம் பியூட்டி இருக்கு நான் சொல்றேன். சாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, அங்கே பியூட்டியில் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 ப்ராடக்ட் ஐடி இருக்குன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ இதோட சம் மட்டும் எனக்கு எடுத்துக்கும், இதோட சம் மட்டும் எனக்கு எடுத்து எனக்கு கொடுக்கும் அவுட்புட்ல. இங்க பாத்தீங்கன்னா பியூட்டி சேல்ஸ்ல சம் பண்ணு, சேல்ஸ் அமௌண்ட்டை சம் பண்ணு. எப்படி சம் பண்ணுன்னா, கேட்டகரி வந்துட்டு பியூட்டின்னு இருக்குமா, அதோட சேல்ஸ் மட்டும் எனக்கு சம் பண்ணி கொடு நான் சொல்றேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ பாருங்க, நான் வந்துட்டு ஒரே கார்டு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கார்டில் பியூட்டி சேல்ஸ் நான் போடுறேன், 298 மில்லியன் சேல்ஸ்ன்னு காட்டுதா? ஸோ இது எப்படி பாருங்களேன், நான் வந்துட்டு ஒரு சார்ட்ல வேணா போட்டு காட்டுறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சார்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கேட்டகரி இருக்கா, இதுல இருக்க ப்ராடக்ட் செமிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கேட்டகரி, அதோட டோட்டல் சேல்ஸ் நான் போடுறேன். இப்போ பார்த்துட்டு நான் வந்துட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா, டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன்னா, ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், டேட்டா லேபிள்ஸ் இதில் வந்துட்டு வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா, டிஸ்பிளே யூனிட்ஸ் நான் மில்லியன்ஸில் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன காட்டுது, 297.82 மில்லியன் காட்டுதா? பியூட்டி சேல்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோமா? ஸோ என்ன பண்ணுதுன்னா, எனக்கு அந்த ஃபில்டர் மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண சொன்னேன், எனக்கு எல்லாமே வந்துட்டு பியூட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும், சம் பண்ணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், எப்படி இப்படி பண்ணிக்கலாமா? ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றேன், சிம்பிளா எனக்கு என்ன வேணும்னா, ஓகேவா, எனக்கு கஸ்டமர்ஸோட கவுண்ட் வேணும், மேலோட கவுண்ட் வேணும்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஜெண்டர் பாருங்க, என்னென்ன ஜெண்டர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்ல எனக்கு ஜெண்டர் என்னென்ன இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க அண்ட் மேல் இருக்காங்க. ஓகேவா, நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு மேலோட கவுண்ட்டும் மேலோட கவுண்ட் மட்டும் வேணும்னு கேட்குறேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ண போறேன், நியூ மெஷர் கிரியேட் பண்றேன். டோட்டல் மேல்ஸ்ன்னு சும்மா நான் கிரியேட் பண்றேன். இதுல என்ன பண்ணுவேன்னா, கால்குலேட்டர்ல எனக்கு என்ன பண்ணணும், கவுண்ட் தானே பண்ணணும். ஓகேவா, கவுண்ட் ரோஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கவுண்ட் ரோஸ் ஆஃப் என்ன டேபிள் நான் கவுண்ட் பண்ணணும், எனக்கு கஸ்டமர்ஸ் டேபிளை நான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது எனக்கு கவுண்ட் ரோஸ்ன்ற டேபிள், இது என்ன பண்ணுன்னா, என்னோட டேபிள் எடுத்துக்கோ. ஓகேவா, நான் சாம்பிள் காட்டுறேன். இப்போ கஸ்டமர்ஸ் டேபிள்ல எவ்வளோ ரோஸ் இருக்கு, 800 ரோஸ் இருக்கா? கவுண்ட் ரோஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் டேபிள்னா என்ன பண்ணா, 800 கொடுக்கும். நார்மலா அது மட்டும் யூஸ் பண்ணனா, இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் நார்மலா இது யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கொடுக்கும்னா, டோட்டல் மேல்ஸ்ன்னு போட்டோம்னா இங்க பாருங்க எவ்வளவு கொடுக்குது, 800 கொடுக்குதா? நான் இது எப்பயுமே ஃபில்டர் அப்ளை பண்ணல, இப்போதான் என்ன பண்ண போறேன்னா ஃபில்டர் அப்ளை பண்ண போறேன். என்ன ஃபில்டர்னா, எனக்கு ஜெண்டர் வந்து மேல்ல இருக்கணுமா? ஸோ கஸ்டமர்ஸ் டைமென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெண்டர் வந்துட்டு ஈக்குவல் டு மேல் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேலோட கவுண்ட் மட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ எனக்கு என்னன்னா, இது கால்குலேட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களால் என்ன வேணா பண்ணிக்க முடியும். சம் பண்ணணுமா சம் பண்ணு, கவுண்ட் பண்ணணுமா கவுண்ட், மினிமமா மேக்ஸிமமா ஆவரேஜா என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃபில்டர் ஒன்று அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் யூஸ்வலாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் கொடுத்தேன்னா எனக்கு 800 அது மாதிரி வரும். பட் இதில் எனக்கு ஃபில்டர் பண்ணி என்னால் எடுக்க முடியுது தெரியுமா? ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, ஃபில்டர்னா இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே இன்னொரு ஃபில்டர் கூட என்னால் ஆட் பண்ண முடியும். மேலும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு சிட்டி வந்துட்டு இதில் இருக்கும், சென்னையில் இருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கஸ்டமர்ஸோட இப்போ எப்படி பார்க்குறதுனா, இப்போ மேலும் இருக்கணும், அந்த கஸ்டமர்ஸோட சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ கவுண்ட் இருக்கு, 46 ஃபில்டர் ரோஸ்ன்னு காட்டுதா? 46 காட்டுதா எனக்கு? சரி, எப்படி இப்போ நான் பார்க்குறேன், இந்த கால்குலேட்டில் மேல் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் இந்த கஸ்டமர்ஸ் டைமென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சிட்டியை வந்துட்டு நான் சென்னைன்னு சொல்றேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 46 காட்டுதா? எவ்வளோ ஃபில்டர் ரோஸ்ல எனக்கு என்ன இருந்துச்சு, 46 இருக்கா? ஸோ இந்த மாதிரி நல்ல மல்டிபிள் ஃபில்டர்ஸ் கூட அப்ளை பண்ணிட்டே போக முடியும். இதான் வந்துட்டு டோட்டல் மேல்ஸ் ஃப்ரம் சென்னை நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை மாதிரி நான் கால்குலேட் பண்ணணும்னா என்னால் இப்படி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரோட ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜஸ். நான் எக்ஸ்பிரஷன் சொல்றது வந்துட்டு உங்களால் என்ன வேணா பண்ணிக்க முடியும். எக்ஸ்பிரஷன்ஸ்ல சம் பண்ணணுமா பண்ணிக்கலாம், இல்லை ஆவரேஜ் வேணுமா, மினிமம் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, டிஸ்டிங் கவுண்ட் வேணுமா, என்ன வேணுமா நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஃபங்க்ஷனோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால்குலேட் டேபிள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டேபிள் இது ஃபங்க்ஷன் என்ன பண்ணா, ஒரு டேபிள் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஒரு வேல்யூ நம்ம நார்மலா இது என்ன பண்ணுது, எனக்கு ரிட்டர்ன் பண்றது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதா? இது வந்துட்டு காலம் ரிட்டர்ன் பண்ணல, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. கால்குலேட் டேபிள் என்ன பண்ணா, ஒரு டேபிள் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ எனக்கு கொஸ்டின்ஸ் பாருங்களேன், எனக்கு ஹை வேல்யூ ஆர்டர்ஸ் நான் வச்சிருக்கேன்.
சேல்ஸ் ஃபேக்ட்ல யாரோட சேல்ஸ் அமௌண்ட்லாம் ஒரு 50,000 மேலே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூ ஆர்டர்ஸ் அந்த அந்த சேல்ஸ் மட்டும் நான் ஒரு டேபிளில் வச்சுக்கணும் தனியாக. ஓகேவா, நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக சேல்ஸ் ஃபேக்ட் இருக்கா, இங்க பாருங்க. நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணி மெஷர் வச்சு கிரியேட் பண்ணி காட்டுறேன். முதல்ல ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஹை வேல்யூ ஆர்டர்ஸ் நான் கொடுக்குறேன். ஈக்குவல் டு கால்குலேட். ஓகே, கால்குலேட் டேபிள், சாரி கால்குலேட் டேபிளில் எனக்கு என்னென்ன வேணும். எனக்கு வந்துட்டு சேல்ஸ் முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்குது, டேபிள் கேட்குதா, டேபிள் என்ன கொடுக்கணும், சேல்ஸ் ஃபேக்ட்ன்றதான் என்னோட டேபிள் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுக்கணும், சேல்ஸ் ஃபேக்ட்ல இருக்கக்கூடிய சேல் அமௌண்ட் வந்துட்டு ஷுல் பி கிரேட்டர் தென் 50,000 நான் கொடுக்குறேன். ஓகேவா, க்ளோஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு என்ன வந்துருச்சு, this expression refers to multiple columns cannot be converted to scalar value. ஸோ எனக்கு மெஷர்னா என்ன பண்ணும், ஒரே சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ இது வந்து என்ன பண்ணது, ஒரு டேபிள் ரிட்டர்ன் பண்ணதா. ஸோ என்னால் மெஷர்ல கிரியேட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நான் காலம்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த வாட்டி. ஓகே, இது நான் டெலீட் பண்ணிடுறேன். நான் சேல்ஸ் ஃபேக்ட் டேபிளில் ஒரு காலம் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, இப்போவும் அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, this expression refers to multiple columns. நான் சிங்கிள் காலம் நல்லா கிரியேட் பண்ண முடியும். இப்போ எனக்கு மல்டிபிள் காலம்ஸ் கிரியேட் பண்ண இந்த அவுட்புட் என்ன கொடுக்குதுன்னா மல்டிபிள் காலம்ஸ் கொடுக்குது. பட் என்னால் சிங்கிள் காலம் தான் கிரியேட் பண்ண முடியும். நியூ காலம் கொடுத்தேன்னா அதனால இது ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா இதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ ஃபைனலாக இது எப்படி யூஸ் பண்ண முடியும், இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, மாடலிங்கில் போயிட்டு நியூ டேபிள் இருக்கும், எல்லா டேபிள் டூல்ஸில் போனீங்கன்னா நியூ டேபிள் இருக்கும். ஸோ எனக்கு மாடலிங்கில் போயிட்டு நியூ டேபிள் கொடுத்துட்டு இப்போ கொடுக்குறேன் ஹை வேல்யூ ஆர்டர்ஸ் ஈக்குவல் டு கால்குலேட் டேபிள் சேல்ஸ் ஃபேக்ட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட் இதுதான் எனக்கு நான் கொடுத்துருக்கேன்னா. இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சா பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, தெரியுதா. ஸோ ஒரு டேபிள் வந்துட்டு, ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு சின்ன இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இந்த டேபிளுக்கும் வித்தியாசம் தெரியுதா. இது வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் வச்சு கிரியேட் பண்ண டேபிள், இது வந்து நார்மல் டேபிள். ஓகேவா, ஸோ இதான் வித்தியாசம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டேபிள் வியூவில் நான் கஸ்டமர்ஸ் ஹை வேல்யூ ஆர்டர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணேன்னா இதெல்லாம் பாருங்களேன். சேல்ஸ் அமௌண்ட் வந்துட்டு யாருக்கெல்லாம் 50,000 ப்ளஸ் இருக்கிறாங்களோ அவங்களோட சேல்ஸ் அமௌண்ட் மட்டும்தான், அந்த கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அந்த ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் என்கிட்ட ஒரு டேபிளாக ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட் டேபிளோட ஃபங்க்ஷன்ஸ், புரியுதா. இந்த ஃபங்க்ஷன் இதுவுமே ஃபில்டர் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் டேபிள்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறனால இது பேர் ஃபில்டர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேவா, அடுத்து ஃபில்டர்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸே இருக்கு. ஸோ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கால்குலேட் சேல்ஸ் ஃபார் ஹை ப்ராஃபிட். ஓகேவா, எனக்கு என்ன பண்ணு, டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ணு. பட் எதுக்கு கால்குலேட் பண்ணுன்னு பார்த்தோன்னா எனக்கு எந்த சேல்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்துட்டு எந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து 10,000 மேலே ப்ராஃபிட் இருக்கோ அவங்களோட சேல்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக இங்கே பாருங்கள், என்னோட டேட்டாவில் என்ன இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்கா. ஆர்டர்ஸில் எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு நம்பர் ஃபில்டர்ஸ் போடுறேன் சும்மா, கிரேட்டர் தென் 10,000 நான் போடுறேன். எனக்கு இந்த ரோஸ் இருக்கா, 6,620 ஃபில்டர்ட் ரோஸ் இருக்கு. எனக்கு இதில் வரக்கூடிய டோட்டல் சேல்ஸ் எனக்கு கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள் கான்செப்ட் இதுதான். எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு கிரேட்டர் தென் எனக்கு 1,10,000 இருக்கிற ப்ராஃபிட்டோட இந்த ஆர்டர்ஸ் இருக்கா, இந்த ஆர்டர்ஸோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன ஆர்டர்ஸ், ஹை வேல்யூ ஆர்டர்ஸா, பிகாஸ் எல்லாம் ஹை ப்ராஃபிட் டிரான்சாக்ஷன்ஸோட ஆர்டர்ஸ் இதெல்லாம். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல கால்குலேட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸு, செகண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணோமா. இதெல்லாம் ஃபில்டர் தானே பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றும் ஃபில்டர் பண்ணியிருக்கோமா. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோன்னா நார்மலாக அதே மெஷர் நான் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு என்ன பண்ணணும், கால்குலேட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஃபில்டர் என்ன பண்ணணும்னு பாருங்களேன். ஃபில்டர் என்ன பண்ணணும்னா ஃபில்டரில் ஃபஸ்ட்டு டேபிள் இருக்குது, செகண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபில்டரில் டேபிள் என்ன பண்ணணும், எனக்கு சேல்ஸ் ஃபேக்ட்ன்றது டேபிளில் ப்ராஃபிட் வந்துட்டு கிரேட்டர் தென் 10,000 பார்க்குறோமா. ஓகே, ஸோ சேல்ஸ் ஃபேக்டர் இந்த டேபிளில் சேல்ஸ் ஃபேக்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஷுட் பி கிரேட்டர் தென்
10,000. ஸோ இது என்ன ஃபில்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு டேபிள் மாதிரி ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இது ஒரு டேபிள் மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். இந்த டேபிள் என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு கால்குலேட்குள்ளே கொடுக்கணும், ஃபீட் பண்ணுவேன். இப்போ எனக்கு கால்குலேட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கால்குலேட்டில் என்ன பண்ண, எனக்கு சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ கமா போட்டுருவேன். இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், ஃபில்டர் கால்குலேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ஃபில்டர் யூஸ் பண்ணுமா. ஃபில்டர்னா என்னது, இதான் அந்த ஃபில்டரா, புரியுதா? ஸோ நார்மலாக எனக்கு என்னன்னா இந்த ஃபில்டர் நான் இது யூஸ் பண்ணாலுமே வரும், இல்லைனா ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் நார்மலாக என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டாக எல்லா ஆரோ மார்க் வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன், எல்லா ப்ராக்கெட் வச்சு. இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஹை டிரான்சாக்ஷன்ஸ் ஓட டோட்டல் சேல்ஸ் பார்க்குறேன். எவ்வளோ கிட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1.14 பில்லியன்ஸ் டோட்டல் சேல்ஸ், எனக்கு 1.39 பில்லியன்ஸ். பட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸோட சேல்ஸ் எவ்வளோ, 1.14 பில்லியன் கிட்ட வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி என்னால் பார்க்க முடியுதா? ஸோ இந்த இடத்துக்கும் ஆக்சுவலாக அந்த ஃபில்டர்ன்றது யூஸ் பண்ண தெரியுமா, ஃபில்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் நார்மலாக ஃபில்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபில்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் சேல்ஸ் ஃபேக்டில் ப்ராஃபிட் வந்துட்டு greater than 1 lakh போட்டிருக்கேன்னா, ஸோ நார்மலாக கால்குலேட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கால்குலேட் பண்ணும். எப்படி கால்குலேட் பண்ணும், பேஸ்ட் ஆன் நான் ஃபில்டர் நான் கொடுக்குறேன்ல அதை வச்சு கால்குலேட் பண்ணுமா. ஸோ இப்படியும் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நான் என்ன பண்ணலாம், இப்படி நான் பண்ணி பார்க்குறேன். சேம் எனக்கு என்ன வந்திருக்கு, அதே 1.4 பில்லியன் தான் வந்திருக்கு. நான் அதே தானே யூஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதா? நான் இதே ஃபங்க்ஷன் பாருங்க, சேம் அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.14 பில்லியன் தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ வேற நான் இந்த இடத்துல ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் எனக்கு என்ன வரும், ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல ஒன்று தான், யூஸ் பண்ணனாலும் லைக் போத் ஒன்று தான். ஓகேவா, இதுதான் வந்து ஃபில்டரோட ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணியும் வரும் உங்களுக்கு, ஃபில்டர் யூஸ் பண்ணாமையும் வரும். பட் யூ ஹேவ் டு நோ அபவுட் திஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் தெரியுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபில்டர் ஃபங்க்ஷன்றது என்ன பண்ணுறது, பிகாஸ் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வேற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரே ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தேன்னா ஆல்னு ஒரு ஃபங்க்ஷனு, இதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஆல்ன்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நார்மலாக ஸ்லைசர் நம்ம தெரியுமா, ஸ்லைசர்னா ஒன்றுமே கிடையாது. நான் இங்கே ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு சார்ட் ஒன்று இருக்கும், ஸ்லைசர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்லைசர் என்ன பண்ணுன்னா, எனக்கு நான் பேஸ்ட் ஆன் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட சிட்டி இருக்கா, நான் சிட்டி எடுத்து போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபீல்டில் போட்டுக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு சிட்டி காட்டுதான், என் டேட்டாவில் இருக்கக்கூடிய சிட்டி காட்டுது. இப்போ நான் சென்னை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா, சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டேட்டானும் ஃபில்டர் ஆகிடும். புரியுதா? இதே நான் டெல்லி கிளிக் பண்ணா டெல்லி ஃபில்டர் ஆகும், அகமதாபாத்னா அகமதாபாத் ஃபில்டர் ஆகும். ஓகேவா, நான் கேன்சல் பண்ணா அந்த கிளியர் செலெக்ஷன்ஸ் கொடுத்தா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ டோட்டலாக எனக்கு காட்டுது. இப்போ நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கம்பெனியில் போயிட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு இதுதான் விஷயம். நம்ம ஃபில்டர் ஒரு டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஓகேவா, நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம், ஒரு டேஷ்போர்ட் தான் பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ நான் காட்டுறேன். ஸோ இதான் டேஷ்போர்ட். ஓகேவா, ஸோ டேஷ்போர்டில் முக்கியமான 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேபிஐ சொல்லுவாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது இருக்கும். என்ன சொன்னா, 3 எலமெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கும். ஒன்று கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க, அதோட கேபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் முக்கியமாக ஒரு டேட்டாலனா ஒரு டேஷ்போர்ட்லனா இதான் சம்மரின் மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு டோட்டலாக எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ஒரு டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும், இதுதான் சொல்லுவாங்க, கேபிஐ சொல்லுவாங்க. அண்ட் செகண்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்லைசர்னா என்னால் ஸ்லைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் என் டேட்டா பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறேன்ல, இந்த இடத்துல ஹைப்பர் டென்ஷன் பார்க்குறேன், இல்லைனா எனக்கு ஆஸ்மா மட்டும் பார்க்கணும்னா அது மாதிரி எனக்கு அதோட டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகிட்டு வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்னால் ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் இருக்கணும். ஸோ கேபிஐஸ் இருக்கணும், ஸ்லைசர்ஸ் இருக்கணும், அண்ட் சார்ட்ஸ் இருக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டில் 3 எலமெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்லைசர் யூஸ் பண்ணுறேன்னா, ஓகே,
ஸ்லைசர் யூஸ் பண்ணி நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன விஷயம்னா என்கிட்ட என்னோட இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு டேஷ்போர்ட் பண்ணுறேன்னா அவங்க ப்ரைமரியாக ஒன்று கேட்பாங்க, எனக்கு ஒரு கேபிஐ பில்ட் பண்ணு. பட் என்ன ஆகக்கூடாதுன்னா நான் வந்து ஸ்லைசர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகக்கூடாது, அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்கணும்னா நார்மலாக அது டோட்டல் சேல்ஸ் எவ்வளவோ அது அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் என்ன ஸ்லைசர் கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? என்ன பண்ணணும்னா கால்குலேட் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சம் ஆஃப் சேல்ஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா சேல்ஸ் அமௌண்ட்டை சம் பண்ண போகிறேன். சம் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்ட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட் எனக்கு என்ன பண்ணும், இது டோட்டல் சேல்ஸ் சம் பண்ணிவிடுமா. கம்மா ஃபில்டரில் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு ஆல் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்ட் கொடுத்துட்டேன். ஓகே, சிம்பிள், இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு ஆல் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் ரன் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு கார்டு கிரியேட் பண்ணிட்டு டோட்டல் சேல்ஸ் யூசிங் ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரே சின்ன விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கிளிக் பண்ணாலும் இது மாறுதா, மாறாது. ஓகே, வேற இது மாறுதான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறும். ஸோ ஆல்ன்றது ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இக்னோர்ஸ் ஆல் ஃபில்டர்ஸ். ஓகே, எனக்கு ஓவரால் டோட்டல் மட்டும் எனக்கு காட்டு, என்ன ஃபில்டர் இருந்தாலுமே என்ன பண்ணிடு, இக்னோர் பண்ணிடு, ஜஸ்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணிடு. நீ அது வந்துட்டு இப்போ நான் அப்ளை பண்ணனா அதனால உனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, இக்னோர் பண்ணிடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். இப்போ வந்துட்டு ஒரு கேபிஐ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, இந்த கேபிஐ வந்துட்டு நீங்கள் என்ன ஃபில்டரோ, நான் சார்ட்டை கிளிக் பண்ணால் கூட சில நேரம் மாறும், பார்த்துருக்கீங்களா? இது வந்து 2 விதமான ஃபில்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ண முடியும், சார்ட்டை கிளிக் பண்ணியும் பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு ஃபில்டர் ஒரு விஷயம் இருக்குது, இப்படி கூட நல்லா பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் மட்டும் நான் ஃபில்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் வச்சுக்கணும்னா வச்சுக்க முடியும், இப்படியும் வச்சுக்க முடியும். 3 ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போ நம்ம என்ன புரிஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு ஆல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிவிடும் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா மேனேஜர் கேட்குற மாதிரி தான், எனக்கு வந்துட்டு நீ கேபிஐ ஒன்று கிரியேட் பண்ணு, என்ன ஆனாலுமே அது என்ன ஆகக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் சார்ட்டை கிளிக் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது. வேற ஸ்லைசர் கிளிக் பண்ணாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே,